நான் இந்த படம் எடுக்கும் போது நான் பிறக்கல, அண்ணன் தான் பிறந்திருந்தாங்க. நான் அந்த படம் வந்து வீட்டில் டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாவை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க சார். ஹலோ, அவர் உண்மையிலேயே அழகுப்பா. இல்லை கரெக்ட். பட் நான் எங்கள் அப்பாவை வந்து வீட்டில் பார்த்த விதம் வேறு, பட் சினிமாவில் பார்த்த விதம் கண்டிப்பாக வேறு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப கேப்டனோட டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாதுங்க ஐயா. டயலாக் டெலிவரி, மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்போவும் பார்க்குறாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸாக இருக்கட்டும், அப்போ இருந்த 90s இருக்கட்டும், எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. டைலாக்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். நான் இந்த படத்தை 90s எடுத்தாங்கன்னு சொன்னால் நம்பவே முடியாது. ஏன்னா அப்போவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ கிறிஸ்பாக, இவ்வளோ ஷார்ப்பாக எடுத்திருக்காரு. இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கலை. என்ன இப்போ இருக்கிற ஹீரோவாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப வருஷம் கழித்து அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அழுக வந்துருச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் எல்லாம் ரெடி சார். என்ன சார் ஓகேன்ட்டாரு, நானும் ஓகே தான் சார், அவ்வளோதான் சார். எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் சொல்லுவாங்க. நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் என்ன சொல்றாரு, அண்ணான்ட்டாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு பின்னால அவங்க பேசாம இருக்குது. அண்ணா மதுரையில் விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன், ஸோ அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாரு, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பா வந்து விஜய் சாரை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு, அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்காரு, அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இல்லை விஜய் சார் ரசிகர்லாம் வந்து எங்களெல்லாம் வந்து கவர்ந்து இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. புரியல, எங்களெல்லாம் கவர்ந்து இழுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. விஜய் சார் வந்து விஜயகாந்த் ஃபேன்ஸை வந்து கவர்ந்து இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? மாத்தாதப்பா, இந்த படத்தை பற்றி பேசுப்பா. அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து. அப்பா படத்துலேயே சொல்லியிருக்காரு, மக்கள் திருப்பே மகேசன் திருப்புன்ட்டு. ஸோ அது மக்கள் சொல்ல போகிறாங்க, யார் இழுக்கிறாங்க இது அதெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. இப்போ கேப்டன் பிரபாகர் ரீரிலீஸ்க்காக வந்திருக்கோம், அப்பாவை கொண்டாட வந்திருக்கோம், அதனால நம்ம அதை மட்டும் பார்ப்போம். எனக்கு அப்பாவோட எல்லா படத்தையும் எனக்கு ரீரிலீஸ் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. ஒன்றுன்னு கிடையாது, அப்போட மொத்த படத்தையும் படத்துலேருந்து கடைசி படம் வரைக்கும் என் படம் நான் என் கூட நடிச்சிருக்கேன், அந்த படம் வரைக்குமே எனக்கு ரீரிலீஸ் பண்ணணும் தான் ஆசை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.